எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ பனி வந்து அப்படியே ஏற்காட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பனி வந்து மூடிக்கிச்சு. அதில் அழகாக சூரியன் வெளியில் வர்றது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது. விகாஸ் தம்பிக்கு வேறு பஸ் வந்துருச்சு. ஓட்டமாக ஓடுறாரு. 7 மணி, கரெக்டாக 7 மணிங்க. 7 மணிக்கு அப்படியே தோட்டத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பனியாக இருக்குது, பனி மூட்டமாக இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற தென்னை மரம் தெரியல, அந்தளவுக்கு பனி மூடிருச்சு. பாருங்கள், அண்ணான் இருக்கிற பில்டிங்லாம் வந்து லைட்டாக தான் தெரியுது. இங்கே இருக்கிற அந்த மாடி வீடு, அதுக்கு அண்ணான் இருக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. அவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது. இப்போ அப்படியே சூரியன் வெளியில் வர தான் அந்த பனி எல்லாமே அப்படியே கரைய ஆரம்பிக்குது. நான் டக்குன்னு வீட்டை விட்டு வெளில வந்து பார்த்தாக்கா, அம்மா வீட்டை வந்து வெளில பாருமானா, ஏதோ மயில் தான் பண்ணிருச்சு சேட்டை அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இங்கே வெளியில் இப்படி இருக்குது இயற்கை. மயிலுமே சேட்டை பண்ணிட்டு தான் இருந்திருக்குறா. சேட்டை பண்ணாமலாம் இல்லை. ஒரு செடி எடுத்து வேஸ்ட்டு பண்ணிட்டா, கவரெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொட்டி வச்சிட்டா. நானும் செடி எடுத்து கொண்டு போய் மேலே கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டேங்க. அப்படி இருந்து போய் தூக்கிட்டு வந்துடுறா. மயிலு அவன் கூடயே ஓடி போயிட்டாளா? விகாஸ் கூடய. தம்பியோட பஸ் வந்து பனி மூட்டத்துக்குள்ள நிக்கிற மாதிரி நிக்குது. சூப்பர். பனி பெய்ய ஆரம்பிச்சிட்டாக்கா மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம். இதுக்கு மேல மழை வராதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நமக்கு இண்டஸ் வேல்யூல இருந்து நமக்கு ஒரு பார்சல் அமைச்சிருக்காங்க. அது என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தாலாம். 2 பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதான் வந்திருக்கு. அது என்னென்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு காட்டிட்டுமா? நான் வாங்கினது இந்த பாத்திரம் தான். சாதம் வடிக்கிறது, நம்ம எது வேணாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிங்க, பாஸ்தா, இந்த மாதிரி எதை வேணாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த வர்ஷா பொண்ணுக்காகவே வாங்கினேன். நல்லா ஸ்ட்ராங்கான பாத்திரம் இது. ஏன்னா நல்லா ஹெவி பாட்டம். இது ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எது வச்சாலும் அடி பிடிக்காது. அதுதான் மெயின். இது வந்து அவள் இப்போ சாதம் வடித்தா இல்லைங்களா கொஞ்ச நாளாக. அப்போ சாதம் வடிக்கும் போது பாத்திரத்தில் வச்சு இப்போ ஒரு குண்டால வச்சு தான் வடித்தா. அது அவளுக்கு வடிக்கவே தெரியல. அதுக்காகவே தான் இந்த பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ இதுவாக இருந்தால் ஈஸியாக வந்து நம்ம சாதத்தை வேக வச்சு அப்படியே நம்ம வந்து அப்படி வடித்து விட்டுறலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக போயிடும்ல. அதுக்காக தான் இந்த பாத்திரம் வாங்கினேன். அவளுக்காகவே இந்த பாத்திரம் வாங்கினேன். அதனால் வந்து நீங்களுமே புதுசாக சமைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இண்டஸ் வேல்யூவில் நீங்கள் ஏதாவது அவங்க வெப்சைட்டில் போய் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்மளுடைய கூப்பன் கோடு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகேங்களா? 12% டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கூப்பன் கோடு எல்லாமே உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இது ஒன்று வாங்கணுங்களா? அடுத்தது வந்து 2வது இந்த பணியாரக்கல். நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பணியாரக்கல். ஆனால் வந்து அவளுக்காக வந்து சின்ன சைஸ் பணியாரக்கல் வாங்கினேன். சும்மா கம்மியாக நம்ம வந்து பணியாரம் சுடுறதா இருந்தால் இது மாதிரி சுட்டுக்கலாம்ல, அதுக்காக இந்த கல் வாங்கினேன். இது எல்லாமே நல்லா சீசனிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கல்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள், அப்படியே சதுரமாக 9 குழிக்கல். இதுவுமே வந்து ஒரு ட்ரிப்புங்கிறது ஒரு 2 ட்ரிப்பு நம்ம நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். வேறு எந்த ஒரு இதுவும் செய்ய தேவையில்லை. இது எல்லாமே எப்படி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி புக்கிலே கொடுத்துருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க. நான்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணணும், சில்வர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத 2மே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் நான் வந்து இன்னைக்கு வந்து சோள பணியாரம் சுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, சோள பணியாரத்துக்கு வேணுங்கிறது நம்ம சுட்டுடலாம். இதில் வந்து சாதம் வடிச்சிட போகிறேன். எப்படி வடிக்கிறதுன்னு வடிச்சிடலாம். ஓகேவா? என்ன மாதிரியே இந்த மாதிரி ஹெவி பாட்டம் இருக்கிற பாத்திரம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா நம்ம இண்டஸ் வேல்யூவில் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா என்னுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கனாக்கா 12% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த இண்டஸ் வேல்யூவில் வந்து இந்த சில்வர் பாத்திரம் இது மட்டும் இல்லை, அதில் போய் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய பாத்திரங்கள் இருக்குது. கடாய் இருக்குது, இந்த பாத்திரங்களுக்கு இட்லி பாத்திரம் மாதிரி நிறைய பாத்திரம் இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த மாதிரி இரும்பு பாத்திரங்களும் இருக்குது. எல்லாமே சீசனிங் பண்ணதே இருக்குது. சரிங்களா? அதான் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய கூப்பன் கோடையுமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் போய் சமைச்சு பார்த்துடலாம்.
இதில் இதுக்கு இப்படியே அப்படியே வடிச்சு விட போகிறேன் நான். சரியா? இன்றைக்கி வந்து நம்ம இண்டஸ் வேல்யூவில் வாங்கின இந்த பாத்திரத்தில் தாங்க நான் வந்து சாதம் செய்கிறேன். இது வந்து தேங்காய் சாதம் இன்றைக்கி செஞ்சிடலாம். விகாஸ் தம்பிக்கு தான் தேங்காய் சாதம். ஒரு பெரிய டம்ளர்லேயே 2 டம்ளர் வச்சுருக்கேன். அதுவே இன்னும் 1 டம்ளர் வைக்கலாம் போல இருக்குது. அதனால் 3 டம்ளர் வேகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம பன்னீர் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அப்பாவுக்கும் மகனுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அது. அதனால் இன்றைக்கி தேங்காய் சாதத்துக்கு பன்னீர் பெப்பர் ஃப்ரையே பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுவே செஞ்சிட்டேன். பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கெலாம் வந்து நல்லா கலர் வந்து நல்லா கருப்பு கலரில் வந்துருச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சாதம் ரெடி ஆயிடுச்சுனாக்கா நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு அவனுக்கு கொடுத்து விட்டுற வேண்டியது தான். நல்லா கொதி வந்தோடனே இன்றைக்கி சாதத்தை ரெடி பண்ணிடலாம். ஓகே. மயிலு மயிலு உங்கள் ஓனர் வந்துட்டாரா? பாரு, அஜய் பார்த்தோன்னே என்ன கொஞ்சுதுன்னு. என்ன அடையாளம் தெரியுதா மயிலு? ஆ பாரு, என்ன குதிக்குது பாரு. ஐயோ, நீ விடு. தூக்குடா பார்க்கலாம். ஐயோ மூஞ்சிக்கிட்டு கீழே விட்டுரு. தூக்க மூஞ்சி வைக்கும் போது. ஏய் மயிலு, குசியாட்டத்தை பாரு. அதுக்கு மயிலு குளிச்சுக்குதியா மயிலு? நீயே என் பையனை ஒரு போட்டி அது மாதிரி பண்ண போறியா? எடுத்து தேடானே தெரியலையே எனக்கு. இது வந்து வருஷாக்காகவே வீடியோ எடுக்கிறோம். வந்தது அவன் குளிக்க வச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காகவே. சும்மா ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பான். ஆமா, போய் குளிக்க வச்சிரு அப்படின்னு. அந்த கல்லு மேல உட்காந்துக்கடா. நீ ஏன்டா குமிச்சு பண்ற? உட்காந்துக்க நல்லா வாட்டமா. காலு கீழே தான் அழுக்காயிருது. நல்லா விளாண்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வரட்டும். ஒரு பேக் ஃபுல்லாக வெறும் டிராயிங் ஐட்டமாகவே எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம வருஷா பொண்ணு சென்னையில் வந்து டிராயிங் கிளாஸ் இப்போ ஓப்பன் பண்ண போகிறா. அதுக்காக வேண்டி வீட்டில் இருக்கிற டிராயிங் கிளாஸ் எல்லாமே, டிராயிங் ஐட்டம் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கா. எல்லாம் இப்போ அஜய் தம்பி வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறான். அங்கே ஆன்லைனில் வந்து இப்போ வந்து கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கா சென்னையில். அதுக்காக பாரு, ஒருத்தருக்கு 3-4 பேர் வந்து எடுத்துக்கிட்டு எல்லாம் ஆட்டம் இருக்காங்க. நீ ஜெயதேக்கிறியா? அந்த இது உடஞ்சே பெற போதுடா. இந்த கேமரா ஸ்டாண்ட் எடுத்து சொல்லிக்கிறா. சரி, இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு எல்லாம் கொண்டுட்டு போய் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு தோசைக்கு தான் வந்து பருப்புங்களை ஊற வைக்கலான்னு. ஹெல்த்தியான தோசை என்னன்னா, மூக்குக்கல்லை, ப்ரௌன் மூக்குக்கல்லை 1 கப்பு. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தோசை சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் நாளைக்கு காலையில் விகாஸுக்கு சுட்டு கொடுக்கறதுக்கு ப்ரௌன் மூக்குக்கல்லை 1 டம்ளர் போட்டுட்டேன். அடுத்து பச்சை பயிறு 1 டம்ளரு, அதுக்கப்புறம் நம்ம இட்லி அரிசி 1 டம்ளரு, கூட வந்து அதே ஒரே 1 டம்ளர் அளவுக்கு தான் உளுத்தம்பருப்பு. எல்லாமே ஒவ்வொரு டம்ளர் போட்டிருக்கேன். இது 3-4 வந்து இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லைனா ஒரு 5 மணி நேரம் ஊறுனாக்க போதும். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா, பூண்டு என்ன போட்டு அரைக்கிறோம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. எல்லாம் போட்டு அரைச்சி உடனே நம்ம வந்து சுற்ற வேண்டியது தான். ஒரு ஹெல்த்தியான தோசை. என்ன விகாசு? எடுத்து தண்ணி போட்டு ஊற வச்சிரு. ஓகே, அது ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ இன்றைக்கி நைட்டு விகாஸுக்கு உருளைக்கிழங்கு தோசை. ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். இப்போ உருளைக்கிழங்க நல்லா சீவிக்கிட்டேன் இந்த மாதிரி. இது ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டிஃபனு. ஓகே, சரி, இந்தா 2 கலந்தது தான். இது வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு தண்ணியில் சீவி போட்டேன். ஓகேவா? சீவி போட்டு நல்லா கழுவி புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ என்னென்ன போட போகிறோம் அப்படின்னாக்கா, கேரட்டு, அதில் நம்ம குடமிளகா, நம்மக்கிட்ட என்னென்ன காய்கறிங்க இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். குடமிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம். இது சாயந்தரம் வந்தாக்க அவனுக்கு செஞ்சு தரணுங்கிறதுக்காக எடுத்து பண்ணேன். கொஞ்சமாக இஞ்சி சின்னதாக பீஸ். 6:45 வர சாயந்தரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ மறுபடியும் டியூஷன் போயிட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்ற.
வீடியோக்காரெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்ல மாட்டேன் நான். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு போதுமாடா. ஓகே. அதுக்கப்புறமேட்டு நீங்க செய்யறது எத்தனை பேர் ஃபேன் பார்க்குறாங்க பாருங்க, உங்க ஃபேன் பேஸ். இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ நீங்கள் உருளைக்கிழங்கு போடுறீங்களோ அதுக்கு தக்கன போட்டுக்குங்க. அடுத்து அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் பத்தாது, அதனால் ஒரு 3 ஸ்பூனாக போட்டுக்கலாம். அடுத்தது இன்னும் ஒன்று போட்டு எடுத்து வைக்கிறேன். அடுத்தது வந்து கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜெகன் வந்து நல்லா வந்து இதெல்லாம் செய்வான், சமையல் ஐட்டம்லாம் சூப்பராக செய்வான். கேட்ட உடனே உருளைக்கிழங்குல வந்து சிப்ஸ் போட்டு வந்து கொடுப்பான். ஏதாவது நமக்கு பசிக்குதுன்னு சொன்னால் உடனே ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்கடா. இன்னைக்கு வந்து அமுதாவும் அவங்க வீட்டுக்காரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்காரை எப்படியாவது நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு. ஓகேவா? இந்த உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இன்னொன்று போடணும் பாருங்க. அப்பயே அமுதா சொன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு நான் திட்டுவானா இதுக்கு. கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். நம்ம ரொட்டிக்கெலாம் பிணைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். நான் பிணைஞ்சிட்டு காட்டுறேன். நீ எதுக்கு அடியில் வந்துட்டு இருக்கிற? என்ன தெரியுது உனக்கு? வேடிக்கை பார்க்குறேன். ஒன்ன மாதிரி கியூட்டா போட்டிருக்கா. அது நீ கியூட்டா போட்டிருக்கன்னு யார் சொன்னாங்க? நீ கியூட்டா போட்டிருக்கியா நீ? ஆமாண்டா, ஒன்ன மாதிரி அது கியூட்டா போட்டிருக்குது. அழகா பாருங்க. இந்த மாதிரி நம்ம தோசை மாதிரி தட்டிடலாம். அதை தட்டிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிட்டோமாக்க அப்படியே வெந்துடும். அப்படியே ஆனால் கரெக்டாக தோசை பிய்யாம வருமானு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, விகாஸ் நினைப்பான் அது பாவி ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு என்ன வேற காக்க வைக்கிறீங்கன்னு. பசி ஸ்நாக்ஸ் ஸ்கூல்ல கொடுக்கறது இல்ல. ஏதாவது கடல மாவு அரிசி மாவு ஏதாவது கம்மியா இருந்தா மட்டும்தான் பிஞ்சு போகும். அப்படி பிஞ்சு போச்சுனாக்கா நீங்க அந்த கடல மாவு அரிசி மாவு இதை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ எனக்கு போட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ இந்த பிள்ளைங்க வாய் பார்த்தீங்களா எப்படி பேசுதுங்கன்னு? கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குது. யோசிக்கவே இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு பேசுறான். அவ்வளவுதான். இப்போ அப்படியே வேகட்டும். என்னக்குன்னு என்னென்ன மலப்பற பண்ணது. ஓகே, கொஞ்ச நேரம் மூடி போட்டுறேன். வேகட்டும் அப்படியே ஆவியில. சூப்பரா வந்துருச்சு பாருங்க. வந்துச்சு அடுப்புக்கிட்டா? அவ்வளோதாங்க. இதை அப்படியே திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல வந்தாங்கன்னா சூடா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எப்படி இருக்கு தெரியுமா? அன்பு பாசம். நீ சொல்லனா எப்படா இருக்க சொல்றீங்க? உன வீடியோ எடுக்க கூடாது, கட் பண்ணுங்கம்மா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். டிஃபரண்ட் டேஸ்ட். நைஸ். யூஎஸ்னா உலக சொன்னேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் எப்படியாவது அமுதா வீட்டுக்காரை வந்து வீடியோ எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் வந்து அமுதா வீட்டுக்காரரு. ஒரு 7-8 வருஷம் இருக்கும் அவர் வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ தான் வந்திருக்காரு லீவில். இதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இங்கே தான் ஒர்க் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது எப்படி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுன்னு தெரியலை. ஊர்லேருந்து வந்ததுனால எல்லாரையும் வந்து ஒரு ட்ரிப் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லார் வீட்டுக்குமே வந்துட்டு போனார். நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா பருப்புங்க, பாருங்க நல்லா ஊறிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக ஊறினதுனால நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம இது கூட வந்து வரமிளகாய் பாருங்க, வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் சோம்பு நல்லா வாசமாக இருக்கும், அதனால் சோம்பு
அவ்வளோதான். இது மட்டும் போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம இந்த பருப்புங்களை நம்ம அரைச்சிடலாம் நம்ம. ஏன்னா வெறும் இட்லி அரிசி போட்டு மட்டும் இட்லி அரிசி போட்டு தோசை சுட்டு சாப்பிட்டா ஒரு ஹெல்த் இருக்காது. இந்த சுண்டலே நம்ம வந்து தாளித்து கொடுத்தோமா மட்டுமே நமக்கு ஹெல்த்தோ, அது நிறையா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி தோசையாக சுட்டு கொடுத்தோமா நல்லாவே சத்தாக இருக்கும். டாக்டருமே அதான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்லா டெய்லி ஒரு தோசை இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் இனிமேல் டெய்லிக்கு ஒரு தோசை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு அப்படியே நம்ம சுட்டு சாப்பிட்றது தான். வேணுன்னா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் அந்த மாவு கூட சேர்த்திக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ நான் இதெல்லாம் அரைச்சிட்டு நான் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். சூப்பராக மாவு அரைச்சிட்டேன் பாருங்க. இப்போ இந்த மாவில் வந்து நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3 சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னாக்கா இதெல்லாம் போட்டால் சாப்பிடாதுங்க அப்படின்னாக்கா போடாதீங்க. வெறும் ப்ளைனாக கூட தோசை சுட்டு கொடுத்துடலாம். இந்த பருப்புங்க அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். ஏன்னா பருப்பு கொஞ்சம் கேஸ் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இது சேர்த்திக்கிட்டாக்கா பெருங்காயத்தை. அவ்வளோதான். உப்பு மட்டும் சரி பார்த்துட்டு நம்ம தோசையை ஊற்றிட வேண்டியதுதான். நான் வந்து கொஞ்சம் சட்னி அரைச்சிருக்கேன். காய்கறிங்க வந்து நிறைய சாப்பிட சொன்னார் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் காலையிலேயே வந்து கத்திரிக்காயும் வதக்கி வச்சுட்டேன். இதோட கத்திரிக்காய் சப்ஜி மாதிரி நான் தொட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாருங்களா, அதனால் கத்திரிக்காய் அதுக்கு கூட சேர்த்து செஞ்சுருக்கேன். எப்பவுமே வந்து அக்காங்கிற முடிகிற காய்களை நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க. வாழைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கடைசி அக்கான்னு முடிவு பாருங்க. அந்த காய்களை அதுதான் வந்து நாட்டு காய்கறிங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இன்னைக்குலாம் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டார், பேசாமல் சாப்பிட்டுக்காரு. அமைதியாக உட்காந்துக்காரு. ஸ்வீட்டுன்னு இனிமேல் வந்து டாக்டர் வந்து தொடவே கூடாது. கடையில் விற்கிற ஸ்வீட்டு சாப்பிட்டோமாக்கா அதில் வந்து சக்கரை மட்டும் போடுறது கிடையாது, அது கூட வந்து என்னமோ ஒரு லிக்விட் கலக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது என்னங்க லிக்விட் கலக்குறாங்க? கார்ன் சிரப்பு கலக்குறாங்க. சக்கரை மட்டும் கலந்தா கூட உங்களுக்கு தொந்தரவு கிடையாது, ஆனால் அது கூட கார்ன் சிரப்பு கலக்குறாங்க. அதனால அந்த ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா சுகரோடைய லெவல் அதிகமாயிரும் அப்படின்னாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களுமே வந்து கடையில் வாங்குற ஸ்வீட்டு வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. அதே ஸ்வீட்டை நீங்களே வீட்டில் கூட செஞ்சு சாப்பிடுங்க, சக்கரை போட்டு கூட செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் அந்த ஸ்வீட்டை கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் டாக்டர் சொன்னார். அதனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட இன்னொன்று சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட அனுங்க செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். உங்களுக்கே சுயமாக வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சுகர்லேருந்து தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நேற்றுக்கே எள்ளுருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இனிப்பு சாப்பிடணும்னு தோணால் அந்த எள்ளுருண்டை எடுத்து சாப்பிடுங்கன்னு. இனிமேல் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்டுங்களை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். சரிங்களா? தோசை பாருங்க நல்லா சூப்பராகவே வருது. நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு சுட்டு கொடுத்துடலாம். இனிமேல் லிஸ்ட்டு போட்டுக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு கொள்ளு தோசை, ஒரு நாளைக்கு பாசிப்பருப்பு தோசை, ஒரு நாளைக்கு வந்து இந்த மல்டி தோசை, இன்னும் வேறு என்னங்க தோசை, இன்னும் என்னென்ன தோசை இருக்குதுன்னு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி 7 நாளைக்கு 7 விதமான தோசை தான் இனிமேல் எங்கள் வீட்டுக்காருக்கு சுட்டு கொடுக்க போகிறேன். தோசை வாரம் இனிமேல் தோசை வாரம். ஓகேவா? ராகி கம்பு தோசை, ராகி தோசை எல்லாமே இனிமேல் தோசை தான். அவ்வளோதாங்க. இதுக்கு நம்ம சட்னி வச்சு கொடுத்துடலாம். தண்ணி ரெடியாக இருக்குது. சட்னி கரண்டி எடுத்துக்கலாம். இது ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னும் 2 வச்சு சாப்பிட்டுக்கிறேன். தோசையே போடுறேன்னு பையனுக்கு வச்சு பாஸ்தாவில் கொஞ்சம் மீது இருந்து எடுத்து போட்டுருக்கேன். பாஸ்தா காலையில் வச்ச பாஸ்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இது பொரியல் சப்ஜியாக சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிட்றாரு. இவெல்லாம் சாப்பிடுவாரா காலையில்? பேசாமல் சாப்பிட்றாரு பாருங்க. சரி, சாப்பிட்டு இதே மாதிரி நீங்களுமே ஹெல்த்தியான தோசை சுட்டு கொடுங்க. ஓகேவா?
இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சள் காட்டில் தான் இன்றைக்கி வேலை நடக்குது. ஏன்னா 10 நாள் ஆயிடுச்சு இந்த மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால மஞ்சள் காட்டில் வேலை எதுவும் செய்யலை. இன்றைக்கி என்ன வேலை செய்கிறாங்கனாக்கா, இந்த மஞ்சள் பாருங்களேன் ஃபுல்லாக வந்து மேலே எந்திரிச்சு வந்துருச்சு. அந்த இதை விட்டு மேலே வந்துருச்சு. அப்படியே கிழங்கு மேலே வெளியில் தெரியுது. இந்த கிழங்கு வெளியில் தெரியறதுனால இதுக்கு வந்து மண் வந்து அணப்பு கட்டுறாங்க. மஞ்சள் கிழங்கு வெளியில் தெரியறதுனால அப்படியே மண்ணை வாரி வாரி 2 பக்கமும் இருக்கிற மண்ணை எடுத்து நடுகாண்ட மஞ்சளுடைய கிழங்கை வந்து மூடி விடுறாங்க. நான் காட்டுறேன் இருங்க. அதுலேயே இருந்துச்சுன்னதா இப்படி தெரியுது மஞ்சள் கிழங்கு. அப்படியே இதில் கிழங்கு தெரியுது பாருங்க. இது வந்து இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் மூடாக்கு போட்டு மண் அள்ளி போட்டு நல்லா நிறக்க மூடி விடுறாங்க. அப்போ தான் மஞ்சள் உள்ளார நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வேலை அப்படி தான் நடக்குது. 2 பக்கமும் மஞ்சள் பார்த்தீங்களா மண் அள்ளி போட்டாங்க. இது ஏங்க நான் மண் வந்து கிழங்கு வந்து வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. மஞ்சள் வெளியே வருதான். போன வருஷம் நான் போடுறது மேலே ஏதோ ஒரு மஞ்சள் தெரியும். மேலே போன வருஷம்லாம் மஞ்சள் வெளியிலே வரல. ஆனால் இந்த வருஷம் என்னமோ மஞ்சள் வெளில வருது. ஏன்? அதே போன வருஷம் மஞ்சள் பிடிச்சது 1 2 மேலாப்பில் ஊனிவிட்டாங்களா? இல்லை ஊனது நானும் அது கலெக்டர் தான் கொத்தி ஊனணும். அது மேலே மஞ்சள் ஊனணுமா நடுவந்தில் மேலே தான் வருமா மஞ்சள். ஓஹோ மேலே தான் வரும் அப்படியா? ஓஹோ மஞ்சள் வந்து மேலே தான் வருமா. அது வந்து அப்படி நம்ம மண்ணுக்கு அனுப்பு தான் கட்டி விடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதான் என்ன எவ்வளோ அந்த காடு ஃபுல்லாக கட்டிட்டிங்களாக்கா? அது ஏன்னா இப்போ இதுதான் இன்னும் 2 சரவு ஒட்டுக்கா இருக்க மாட்டேங்குது. இந்த பப்பாளி செடி வந்து நான் விதை போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்து நட்ட செடி தாங்க இது. ஆனால் பாருங்களேன் குட்டி ரொம்ப என் உயரம் தான் இருக்குது மொத்தமே பப்பாளி மரம். அதுலேயும் வந்து காய் வச்சிருச்சு. இது நம்ம நல்லா எட்டி பறிக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த பப்பாளி வந்து நாட்டு ரகம் தான். குட்டை ரகத்தில் வாங்கிட்டு வந்து வச்சேன். நல்லா காய் காய்ச்சிருக்கு. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நல்லா மஞ்சள் நல்லா ஈரம் நல்லா ஒரு வாரமாக மழை பெய்யும் நல்லா ஈரங்க காடு ஃபுல்லாக நல்லாவே மஞ்சள் நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு வந்துருச்சு. இதில் பாருங்களேன் மஞ்சள் எவ்வளோ முட்டிட்டு வந்துருக்குதுன்னு. சூப்பராக வந்துருச்சு. நான் வந்தேன்னு சொல்லிட்டு என் கூடயே இந்த மயிலும் வந்துருச்சு. மேலே கீழே கால் வச்சு ஏறிடாத. வா மயில் போகலாம் போகலாம் போ மயில். நம்ம பாதுகாப்பு பண்ண கத்திரி செடியும் நல்லாவே இருக்குது. நான் இந்த வலையை எடுக்கவே இல்லை. இந்த இரும்பு ஸ்டாண்டை கொஞ்சம் பெருசாகட்டும் கத்திரி செடி அப்புறம் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா இந்த மயில் எல்லாத்தையும் போக்கடிச்சு போடும். வா மயில் போகலாம். காட்டுக்குள்ளார ஒரு டிசம்பர் செடி வச்சுருந்தேன். அதை பிடுங்கி கொண்டு வந்து இப்போ இங்கே நான் உள்ளார நட்டு வச்சிட்டேன். இது வந்து டபுள் கலர் பார்த்தீங்களா. ஒரு நல்ல டார்க் வயலட் கலர் ஒன்று வச்சுருந்தேன். அதை செடி கொத்துறவங்க பிடுங்கிட்டாங்க. அதனால் அதுவும் கொண்டு வந்து ஒன்று வைக்கணும். டிசம்பர் செடியும் இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வைக்கணுன்ட்டுக்கிறேன். சூப்பர். அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.